தமிழ் தேசியம் பேசினாலும் கூட அவர் முழுக்க முழுக்க வன்னியர் சமூகத்துக்கான ஒரு தலைவராக தான் தன்னை இன்னும் முன்னெடுக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்ற இடத்துக்கு நிச்சயமாக வந்து வேல்முருகன் போவாரான்னு சொல்ல முடியாது. அப்போ அதிமுக பக்கம் அவர் போவதற்கான வாய்ப்பு இல்லை. திமுகவை விட்டு விலகினால் ஒருவேளை அவர் விஜயோட கட்சி சேரக்கூட வாய்ப்பு இருக்கிறது. என்னுடைய கணிப்பு என்னென்னா, விஜய் கட்சி தனியாக தான் நிற்க போகுது. இப்போது விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது 5 பெரும் தலைவர்களுடைய ஃபோட்டோவை போட்டிருந்தார். பெரியார், காமராஜர், இது போன்ற தலைவர்கள், வேலுநாச்சியார். அப்பொழுது ஒரு பெண்மணியை போட்டிருந்தாங்கள்ல, கடலூரை சார்ந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்த அஞ்சலை அம்மாளுடைய ஃபோட்டோ. அது எந்த தலைவர்களுமே எந்த கட்சியுமே அஞ்சலை அம்மாளை இதுவரைக்கும் முன்னிறுத்தினதாக தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சி கூட முன்னிறுத்தலை. பெரியார் காலத்தில் பெரியாரோடு பயணித்தவர் தான் அஞ்சலை அம்மாள், வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அப்பொழுது நெசவு தொழிலை செய்தவர். அந்த நெசவு தொழிலை வந்து அந்த துணிகளை பெரியார் இயக்கம் சார்பாக விற்பனை செய்தவர் அஞ்சலை அம்மாள். அதன் மூலமாக ஒரு பெரியாரிஸ்டாக தன்னை காண்பித்து கொண்டவர். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபரை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் திமுகவோ அதிமுகவோ அஞ்சலை அம்மாளை முன்னிறுத்தலை. இப்போ விஜயுடைய அந்த ஆரம்ப கட்சி விழாவில் 5 பெரும் தலைவர்களை முன்னிறுத்தும் போது பெரியாரிலிருந்து அஞ்சலை அம்மாள் வரை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்த தலைவர்களை நம்ம முன்னிறுத்தினதை பார்த்தோம். நாடார் சமூகத்துக்காக காமராஜரை முன்னிறுத்தினாங்க. முக்குளத்தூர் சமூகத்துக்காக வேலுநாச்சியார் அவர்களை முன்னிறுத்தினாங்க. இப்படி அந்த கட்டத்தில் தான் அஞ்சலை அம்மாள் அவர்களை வன்னியர் சமூகத்துடைய பிரதிநிதி போன்று முன்னிறுத்தினார். இது எல்லாமே அரசியல் ஒரு நுண்ணியமாக பார்த்தால் நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அப்போ இதை அப்பொழுதே வந்து வேல்முருகன் பாராட்டி போட்ட கட்டுரைகள் இருக்கு. விஜயை நான் வந்து இந்த விஷயத்தில் பாராட்டுறேன், இதுவரை அஞ்சலை அம்மாளை யாரும் பெருசாக தூக்கி பிடிக்கல, இதற்காக நான் விஜய்க்கு நன்றி சொல்லுகிறேன் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அது மருத்துவர் சொன்னதுக்கு முன்னாடியே அவர் வாழ்த்து சொன்னார். அப்போ அது ஏற்கனவே அந்த கரிசனம் இருக்குது. அப்போ இப்பொழுது தனியாக வந்து திமுகவோடு நின்று கரைந்து போவதை விட அவர் அப்படி தான் நினைக்கிறார். பெருசாக நமக்கு கொடுக்க மாட்டாங்க, பணமும் இல்லை, அப்போ நமக்கு ஒரு சீட் கொடுத்து நம்மளுடைய நோக்கம் அப்படி போயிடும். குறைந்தபட்சம் பாட்டாளி மக்கள் கட்சி போன்று கூட வளர முடியாது, டிமாண்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம வந்து இப்போ விஜயோட சேர்ந்து அந்த கூட்டணி அமைத்தால் ஒரு நிச்சயமாக விஜயோட சேர்ந்த ஒரு பெரிய பெரிய கட்சிங்கிற அந்த பேர் வரும். ஒரு 10 இடத்துல 20 இடத்துல நிற்க முடியும், பணமும் கிடைக்கும். ஏனென்றால் விஜய்க்கு பின்புலமாக யார் இருக்கிறாங்கன்னு நம்ம பல டிபேட்டை பேசிட்டோம்.